See, இப்போ என்ன ப்ராப்ளம்னா நான் ஹோமோஜீனியஸில் ரெக்ரெஸ் ரிலேஷன் சால்வ் பண்ணுற கான்செப்ட் எக்ஸ்போனன்ஷியல் டைப். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா சால்வ். ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துக்கிறாங்க? an minus 6 an minus 1 plus 8 an minus 2 equal to 3 power n, comma n is greater than or equal to 2 and some initial condition is given a not equal to 3 and a1 equal to 7. இது சால்வ் பண்ண போகிறோம். சார் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நான் ஹோமோஜீனியஸ் மீன்ஸ் என்ன? ரைட் ஹேண்ட் சைடு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னன்னு ஆர் இருக்கிற ஈக்குவேஷனே எஃப் ஆஃப் என்னங்கிறது ஆட் ஆகிருக்கும். அது நான் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் என்னது? இந்த ரெகுலேஷன் ரிலேஷன் ஏஎன் மைனஸ் ஒன்று ஏஎன் மைனஸ் 2 இந்த மாதிரி மட்டும் இன்வால்வ் ஆகிருந்தால் ஹோமோஜீனியஸ். அதில் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னன்னு இன்வால்வ் ஆகிருந்தால் அது நான் ஹோமோஜீனியஸ். ஸோ ஆல்ரெடி அல்ஜிபிரிக் கான்செப்ட் பார்த்துட்டோம். இது வந்து எக்ஸ்பென்ஷியல் ஃபார்மேட். இதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியா தான். அப்போ நான் ஹோமோஜீனியஸ்னா எப்படி இருக்கும்? ஏஎன் வந்து சொல்யூஷனாக எழுதும்போது நம்மளுக்கு ரெண்டு பார்ட்டாக டிவைட் ஆகும். ஒன்று ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன், another one is called a non homogeneous solution, that is called a particular solution. அப்போ ஏஎன் எப்படி சால்வ் பண்ணுறது? ஹச்சுங்கிறத நம்ம நார்மலாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இந்த இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? இந்த இது வந்து இப்போ இங்கே வந்து எக்ஸ்பென்ஷியல் டைம்னால அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா ஏஎன்பி ஈக்குவல் டு சம் சி இன்ட்டு இங்கே 3 பவர் என்ன இருக்குன்னா இது 3 பவர் என்ன எடுக்கும். அப்போ நம்மளோட ஒர்க் என்ன? இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஒர்க். சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது நான் ஹோமோஜீனியஸ் பார்ட். இப்போ ஹோமோஜீனியஸ் பார்ட் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறோம். அதே ஐடியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபார்ம் ஏ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்போ இது ஈக்குவேஷன் 1. அப்போ ஹோமோஜீனியஸ் பார்ட் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1லேருந்து ஹோமோஜீனியஸ் பார்ட்லேருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? இங்கே n-2 வந்துட்டாவே ஃபஸ்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? r² அப்ளை பண்ண போகிறோம். -6 இன்ட்டு n-1ன்னா 6 ப்ளஸ் 8 கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஹோமோஜீனியஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு எப்பயுமே 0 தான் வச்சுக்கணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னது? 8 இருக்குது, -6 இருக்குது. அப்போ 8 6னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு 8 வராது, 2 இன்ட்டு 4 வரும். 2 இன்ட்டு 4 வந்து 8. பட் இங்கே என்ன -6 இருக்குது, அதனால் ரெண்டுக்குமே மைனஸ் சைன். அப்போ என்ன ஆகுது? ஆர் ஈக்குவல் டு 2 அண்ட் ஆர் ஈக்குவல் டு 4. அதாவது எப்படி எழுதுவோம்? r-2 இன்ட்டு r-4 ஈக்குவல் டு 0 எழுதுவோம். அப்போ r ஈக்குவல் டு 2 அண்ட் r ஈக்குவல் டு 4. அப்போ என்னாச்சு? ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டிஃப்ரெண்ட் ரூட் வருது. ஈக்குவல் ரூட் இல்லை, டிஃப்ரெண்ட் ரூட் வருது. அப்போ டிஃப்ரெண்ட் ரூட்னு வரும்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஹோமோஜீனியஸ் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்தது தான். இப்போ என்ன நோட்டேஷன்? ஏஎன்ஹெச் நோட் பண்ணுவோம். இங்கே என்ன ஃபார்முலா வரும்? α1 இன்ட்டு r1 பவர் n ப்ளஸ் α2 இன்ட்டு r2 பவர் n. அப்போ 2 டிஃப்ரெண்ட் ரூட்னா இது α1, இது r1, இது r2ன்னு வச்சுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? α1 r1 2 பவர் n ப்ளஸ் α2 4 பவர் n. இது யாரோடது? ஹோமோஜீனியஸ் பார்ட்டோட. அப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் வைக்கணும். அப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் வச்சுக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரே நிமிஷம் வேறு நிமிஷம் வைக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஒரு நிமிஷம் கீழே வந்துச்சு சார், நம்ம மேலே வந்துச்சு சார். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம அடுத்த ஒர்க் என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏஎன்பி. அப்போ ஏஎன்பின்னு நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ஆல்ரெடி நம்மளுக்கு ஈக்குவேஷன் நான் வச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறோம்னா அதை நான் வச்சுக்கணும். நம்மளுக்கு ஈக்குவேஷன் திரும்ப எழுதிட்டு எழுதுறது நல்லது. அப்போ இது என்னது? an-6 an-2 சாரி an-1 plus 8 an-2 equal to 3 power n. இப்போ நம்ம என்ன பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம்? நான் ஹோமோஜீனியஸ் பார்ட்.
அப்போ நான் ஹோமோஜினியஸ் பார்ட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்து நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3/n கொடுத்துருக்காங்க. அப்போ f of n என்ன எடுக்க போகிறோம் சம் c இன்ட்டு 3/n எடுக்கணும். தட் மீன்ஸ் f of n இங்கே வந்து an எடுக்க போகிறோம். அப்போ an-ஓட வேல்யூ என்னது இது f of n an-ஓட வேல்யூ c இன்ட்டு 3/n இதுதான் நம்மளுடைய f of n. சரி இப்போ a என்னென்ன மீனிங்னா நான் ஹோமோஜினியஸ் பார்ட்னால இது பர்டிகுலர் சொல்யூஷன் ANPன்னு எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஏம் என்ன c கண்டுபிடிக்கிற வேல்யூ தான். அப்போ an வேல்யூ இது an-1 வேல்யூ வேணும். அப்போ இதுக்கு an-1p கண்டுபிடிங்க என்ன ஆகும் c இன்ட்டு 3/n-1 ஆகும். அடுத்து யார் வேணும் an-2 வேல்யூ வேணும். அப்போ an-2pன்னு வச்சுக்கிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு சம் c இன்ட்டு 3/n-2. ஸோ இது எல்லா வேல்யூ எங்கே அப்ளை பண்ண போகிறோம் இது வேணும் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இது மூணுமே கொண்டு போய் மேலே இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னது ஏஎன்னுக்கு பதிலாக c 3/n கரெக்டுங்களா. இந்த ஏஎன்னுக்கு பதிலாக இந்த வேல்யூ c 3/n மைனஸ் 6 இன்ட்டு an-1 யார் அப்ளை பண்ணுவோம் இவன் அப்ளை பண்ணுவீங்க c இன்ட்டு 3/n-1 ப்ளஸ் 8 இன்ட்டு an-2 அப்படின்னா c இன்ட்டு 3/n-2 ஈக்குவல் என்ன கிடைக்கும் 3/n. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 3/n காமன் கரெக்டுங்களா. அது -1 -2ன்னு இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு 3/n காமன் 3/n காமனாக எடுத்துருக்கு. காமனாக எடுத்தால் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 3/n வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அப்போ 3/n காமனாக எடுத்துட்டீங்க. ரிமைனிங் என்ன கிடைக்கும் இங்கே c -6 இன்ட்டு c இன்ட்டு இங்கே என்ன கிடைக்கும் 3/n வெளியே வந்துச்சு இது 3 இன்வெர்ஸ் இருக்கும் ப்ளஸ் 8c 3/-2 இருக்கும் ஈக்குவல் டு 3/n. இப்போ ரெண்டு பக்கம் 3/n இருக்கிறதுனால கட் ஆகிடும். அப்போ என்னாச்சு c -6c டிவைட் பை 3 ப்ளஸ் 8c டிவைட் பை 3/-1 டிவைட் பை 3 போடுறோம். இது வந்து டிவைட் பை 3/2 9 வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் ரெண்டு பக்கம் 3/n கட் ஆச்சுன்னா இது வந்து டிவிஷன்னால 1 கிடைக்கும். அப்போ 9. இப்போ எல்சிஎம் டேம் என்ன 9. அப்போ 9 எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும் 9c மைனஸ் 18c ப்ளஸ் 8c சாரி 3 இன்ட்டு 6 18 தான் 9 தானே எல்சிஎம். அப்போ 3 இன்ட்டு 6 வந்து 18. இங்கே 9 எல்சிஎம் இது எதுக்கு தேவையில்லை. அப்போ டிவைட் பை 9 ஈக்குவல் என்ன கிடைக்குது 1 கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் இது பாருங்க 9 8 கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது 17c. அப்போ 17c மைனஸ் 18c ஈக்குவல் டு இந்த 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 9 ஆயிடுச்சு. அப்போ மைனஸ் c ஈக்குவல் டு 9. அப்போ c ஈக்குவல் டு -9. சரி இங்கே என்ன தப்பாக இருக்குங்களா கரெக்டு தானே c ஈக்குவல் டு -9. அப்போ சியோட வேல்யூ -9 நம்மளுக்கு கிடைக்கும். சரி இந்த சியோட வேல்யூ எங்கே அப்ளை பண்ணுவீங்க அந்த ஏஎன்பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா இந்த ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3ல் சியோட வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன செய்யும் ஏஎன்பி ஈக்குவல் டு சியோட வேல்யூ -9 இன்ட்டு 3/n. இதுதான் ஏஎன்பியோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் என்ன இதை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஏஎன்ல அப்ளை பண்ண போகிறோம். ஏஎனோட வேல்யூ என்ன ஏஎன்ஹெச் ப்ளஸ் ஏஎன்பி. ஏஎன்ஹெச்ங்கிறது ஹோமோஜினியஸ் பார்ட் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம். என்னது α1 4 × 2 தான் 8. அப்போ 2/n ப்ளஸ் α2 4/n ஏஎன்பியோட வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ என்னாச்சு -9 3/n. ஓகே இதோட முடிஞ்சதுங்களா. நம்ம சொல்யூஷன் வந்து கான்ஸ்டன்ட் டைம் வரக்கூடாது. அதாவது α1 α2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அதுக்கு பேர் அது வரக்கூடாது. அப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் இந்த α1 அண்ட் α2. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க கிவன் த கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க A0ஓட வேல்யூ A1ஓட வேல்யூ கிவன் த ப்ராப்ளம் 3 கொடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ராப்ளத்தை போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். கிவன் த ப்ராப்ளம் 3 பார்த்தீங்கன்னா A0ஓட வேல்யூ 3 அண்ட் A1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. கிவன் த ப்ராப்ளத்தை கொடுத்தா தான் நம்ம α1 α2 கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. இதை வச்சு நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு A1
ஆல்பா 1 ஆல்பா 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ நாட்டோட வேல்யூ என்ன 3 அண்ட் ஏ ஒனோட வேல்யூ 7. அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் n ஈக்குவல் 0 அப்ளை பண்ணுவீங்க கரெக்டுங்களா. n ஈக்குவல் 0 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் 3 ஈக்குவல் டு ஆல்பா 1 ப்ளஸ் ஆல்பா 2 மைனஸ் 9 which implies that ஆல்பா 1 ப்ளஸ் ஆல்பா 2 ஈக்குவல் என்ன கிடைக்கும் அந்த மைனஸ் 9 இங்கே வந்தால் ப்ளஸ் 9 ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 12 சரிங்களா. ஆல்பா 1 ப்ளஸ் ஆல்பா 2 வேல்யூ என்ன 12 ஆகுது கரெக்டுங்களா. அப்போ 12. அதே மாதிரி A1 அதாவது n ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன கிடைக்கும் 7 ஈக்குவல் டு 2 ஆல்பா 1 ப்ளஸ் n ஈக்குவல் டு 1 தானே 4 ஆல்பா 2 மைனஸ் 9 இன்ட்டு என்னோட வேல்யூ 3. அப்போ என்னாச்சு என்னோட வேல்யூ 1 அப்போ என்னாச்சு 3 ஆயிரும். அப்போ 9 இன்ட்டு 3 27 ஆகும் 27 which implies that இங்கே என்ன கிடைக்கும் 2 ஆல்பா 1 plus 4 alpha 2 minus 27 இங்க வந்ததுனா plus 27 7 plus இருந்தால் 34 தான். அப்போ இது எல்லாமே 2 ஆல் டிவைட் ஆகும். 2 ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஆல்பா 1 plus 2 ஆல்பா 2 ஈக்குவல் டு 17. இப்போ இது ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் ஆயிரும். தட் மீன்ஸ் ஆல்பா வேல்யூ ஆல்பா 1 வேல்யூ ஆல்பா 2 வேல்யூ. சரி ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் சரி இல்லை நார்மலாக யூஸ் பண்ணால் சரி நம்மளுக்கு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் சொல்யூஷன் கிடைச்சிடும். லீனியர் ஈக்குவேஷன் ஈஸியான லீனியர் ஈக்குவேஷன் டேரெக்டாகவே போட்டுருங்க மேக்ஸிமம். ஏன்னா 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஈக்குவல் டு 17. இப்போ ரெண்டுமே ஆல்பா 1 ஆல்பா 1 இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 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 கட் ஆகிடும். ஆல்பா 2 மைனஸ் 2 ஆல்பா 2 மைனஸ் ஆல்பா 2 12 minus 17 minus 5. அப்போ ஆல்பா 2 ஈக்குவல் டு 5. அப்போ ஆல்பா 2 ஈக்குவல் டு 5 இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் ஆல்பா 1 plus 5 ஈக்குவல் டு 12. அப்போ ஆல்பா 2 ஈக்குவல் டு 5 அங்கே போச்சுன்னா 7. 12 minus 5 7. அப்போ ஆல்பா 1 ஆல்பா 2 வேல்யூ கிடச்சிருச்சு கரெக்டுங்களா. அப்போ ஆல்பா இருக்கிறதுல 7 போடுங்க ஆல்பா 2 இருக்கிறதுல 5 போடுங்க. இந்த மெயின் ஈக்குவேஷன் இங்கே ரெட் கலர் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லா கான்ஸ்டன்ட்டையும் எலிமினேட் ஆகிடும். அப்போ இதுதான் நம்மளுடைய மெயின் சொல்யூஷன். அப்போ என்னாச்சு an ஈக்குவல் டு 7 இன்ட்டு 2 பவர் n ப்ளஸ் 5 இன்ட்டு 4 பவர் n மைனஸ் 9 இன்ட்டு 3 பவர் n. இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கணும். எந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுமே இல்லாமல் எல்லா இனிஷியல் கண்டிஷன் எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் ஆஃப் த ரெகர்சன் ரிலேஷன் வித் நான்